ஹாய் கேஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜின்னோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க இல்லையா? ஹுவா ஏதாவது சாப்பிட்றியா, நான் வேணா வாங்கிட்டு வருவான்னு கேட்க, இல்லை அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் அப்படியே வாக் போனால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க, சரிவா நான் கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிடுறான். இல்லை அங்கிள் கூட அப்படியே நான் ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், வாங்க அங்கிள் நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம நியானை தான் கூப்பிடுறா. ஸோ இப்போது 3 பேரும் ஒன்றா தான் லிஃப்ட்டில் வந்துட்டுருக்காங்க, ஏன்னா அவனும் கிளம்பணும்ல. அப்பான்னு பார்த்து அவளோட வயிறு கடமுடான்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி இவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. என்னாச்சு ஹுவா, ஏதாவது பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு அவன் வேற கேட்குறானா? இல்லை ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தொடாதியேங்கிறா. உடனே நீயானோ அவள் தான் உன்னை தொட வேணான்னு சொல்கிறாள், தொடாதங்க. அதே எதுக்குடா நீ சொல்கிறேன்னு இவன் கேட்குறான். நான் ஹுவாவோட அங்கிள், நான் தான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் வேற இழுத்து பிடிச்சிட்டானா. அவ்வளோதான், பாம் போட்டா சவுண்டாக வேற வந்துருச்சு. இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹீரோயினுக்கு பயங்கர அசிங்கமாக போயிடுச்சு. என்னது இது அப்படி சொல்லிட்டு முன்னாடி நர்ஸு டாக்டரும் வேற பார்க்க, உடனே ஜின் நான் தான் பண்ணேன் சாரி அப்படின்னு கேட்டுட்டான். அடுத்து இன்னொன்று வேற விட, நீயா இந்த டைம் நான் தான் பண்ணேன் சாரின்னு கேட்டுட்டு இருக்கான். இவளால் சுத்தமாக முடியல. ஜின்னை பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த டைம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு இவன் சொல்கிறானா. அதே நியானை பார்த்தா இன்னொரு டைம் மட்டும் விட்டேன் நீ செத்தங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இந்த தர்ம சங்கடத்துலையா நான் மாட்டணும்னு நின்றுட்டு இருக்கேன். அவங்க இறங்க வேண்டிய ஃப்ளோர் வந்துருச்சு. எல்லாரும் முன்னாடி போய் நின்றுட்டு இவன் இங்கே நின்றுட்டு இருக்கவும் வராங்களா? இல்லை நானே போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. வெளியே இவங்க 2 பேரும் தானே வந்திருக்காங்க. நீ சூசியாவை லவ் பண்ணுற என்னன்னு கேட்க, உனக்கு என்னன்னு கேட்குறான் இவன். நீ அவளோட அங்கிள் தான், ஸோ ஒழுங்காக நடந்துக்கோ, தேவையில்லாமல் அவளுக்கு ப்ராப்ளம் பண்ணாதங்க. நான் அவளுக்கு ப்ராப்ளம் கொடுக்குறேனா? ஆல்ரெடி அவளே என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, உனக்கு அது தெரியுமான்னு கேட்க, நீ பார்க்குறதுக்கு தங்ஷி மாதிரியே இருக்கிறதால மட்டும்தான் அவள் விரும்புகிற மாதிரி பார்த்துட்ருக்கா. சீக்கிரமாகவே அவளுக்கு நான் புரிய வச்சு மொத்தமாக அவங்க 2 பேரும் பிரித்து விட்டுருவாங்க, அதையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவனும் சவாலாக விட்டுட்டு போகிறான். இப்போது நம்ம ஹீரோயின் எல்லாம் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டா. புது டிசைன் எல்லாம் ப்ரொடக்ஷனுக்கு அனுப்பியிருந்தாங்கன்னு பெட்டில் இருக்கும்போது பேசிகிட்டு இருந்திருப்பாள்ல, அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணல, மொத்தமாக முடிச்சுட்டு தானே பண்ண முடியும். ஆனால் இப்போது அந்த டிசைன் லீக் ஆகி வேற ஒரு கம்பெனி அந்த டிசைனை யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யார் இந்த வேலையை பண்ணதுன்னு தெரியலையே, அதுக்குள்ளே நம்ம புது டிசைன் வேற போடணும், ரிலீஸ் டேட்டை வேற அனௌன்ஸ் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவளுக்கு சுத்தமாக. முதல் ரிலீஸ் பண்ணவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்தா தெரியும்ல, ஸோ அதை வாங்கி பார்த்தா நிறையா இருக்குது செக் பண்ணுறதுக்கு. அதனால அப்படியே நீயான பார்க்க என்ன லுக்கு என் பக்கம் திரும்புது, எனக்கெல்லாம் வேலை இருக்குது, என்னோட டைம் ரொம்ப ப்ரீஷியஸ், இதெல்லாம் என்னால் வேஸ்ட் பண்ண முடியாதுங்கிறான். நீ எங்கே வேலை செய்கிற, இப்போ பார்த்தாலும் சும்மா தானே இருக்குங்கிறா. நான் சும்மா இருக்குண்ணா, அப்படியே சும்மாவே இருந்தாலும் உனக்கெல்லாம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிறான். எல்லாருமே சஸ்பெக்டாக இருக்காங்க, நான் யார்கிட்ட போகிறது, நான் நம்புறது உங்களை மட்டும் தானே, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு பார்க்க, இந்த மாதிரி எமோஷ்னலாலாம் மேனிப்புலேட் பண்ண முடியாது, ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு இவன் பார்த்துக்கிட்டே இருக்காளா. இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப டக்குன்னு அவளை பிடிச்சி, சரி என்ன பண்ணால் நீங்கள் ஓகே சொல்லுவீங்கன்னு கேட்குறியா, என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டப்புன்னு அவன் கண்ணத்தில் கிஸ் பண்ணி, இது ஓகேவா, இப்போ ஓகே சொல்லுவீங்களான்னு கேட்குறா. நான் திங்க் பண்ணிக்கிட்டு மட்டும்தானே இருந்தேன், ஆனால் நீ இப்படி கிஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது ஆக்சிடெண்ட்லாம் நடந்தது, நான் தங்ஷேங்கிற நினப்பில் கிஸ் பண்ணிட்டேங்க. இது என்ன கார் ஆக்சிடென்ட் ஆடி ஆக்சிடெண்ட்டாக கிஸ் பண்ணுறதுக்கு உன்ன அப்படி சொல்லிட்டு டப்புன்னு இழுக்கவும் திரும்பவும் கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சா. சரி இதை காம்பன்சேட்டாக எடுத்துக்கோ, ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேலையை எங்கே பார்க்குறாங்க. அவன் அங்கிருந்து எட்டி பார்க்குறது என்ன, இவன் திரும்பவும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து அவன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க, இவன் எட்டி பார்த்துட்டு இருக்கா. வந்த வேலையெல்லாம் ஒன்றும் ஆகலை, இந்த வேலை தான் பயங்கரமாக ஆயிட்டுருக்கு. இப்போ அவனே கிட்ட வந்து உட்கார இவளுக்கு தெரியலையா, ஸோ அப்படியே டக்குன்னு திரும்பவும் கண்டுபிடிச்சிட்டான். சரி என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவனை பிடிச்சி இந்த பக்கம் தள்ளிட்டு அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. இப்படியே ரொம்ப நேரம் பார்த்துட்டாங்க, ஒன்றும் கிடைக்கல, தூக்கம் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்க உங்களோட தூக்கத்தை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிட்ட வராளா. சரி கிஸ் பண்ணுவா போலன்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டான். அவ தலையிலேயே கோட்டை விட்டு இப்படி இப்போ தூக்க போச்சான்னு கேட்க, இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவன். சரி என்னையும் கோட்டுங்க, அப்போதானே தூக்க போகும், கொஞ்சம் மெதுவாக கோட்டுங்களேன்னு சொல்லிட்டு கண்ணு மூடி பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்காளா. என்னையே அடிச்சிடலன்னு சொல்லிட்டு அடிக்க போக சுத்தமாக மனசே இல்லை, அடிக்கல. அதுக்கு பதிலாக அவளை அப்படியே கிஸ் பண்ண போகும்போது அவள் கண்ணு முடிச்சிட்டா. வேணாம் எனக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு எழுந்திருக்கும் போது அவன் கையை பிடிச்சி இழுத்து காட்டான். இங்கே பாரு, இங்கே ஒரு சீன் கட் ஆகுது, அப்போ இங்கே தான் ஏதோ நடந்திருக்குங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, சொன்ன டேட்டில் புது டிசைன் வர்றது எவ்வளோ கஷ்டம். எனக்கு என்னமோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே நான் லாய்க்கு இல்லைன்னு தோணுது. ஹனிலவ் டிசைன் சுத்த ஃப்ளாப்பு, இப்போ புது டிசைன்லாம் அவ்வளோ சீக்கிரம் வரவே முடியாதுன்னு ஃபீல் பண்ணேன். ஆமாம் உனக்கும் பிஸ்னஸ்க்கும் செட் ஆகலை, விட்டுருங்கிறான். இதே தங்ஷியாக இருந்திருந்தான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கவோ அவன் டக்குன்னு வந்து, ஒரு நிமிஷத்துக்கு என்னை தங்ஷியாவே நினச்சிக்கோ, அவன் இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பான்னு கேட்க, அவள் அப்படியே பார்த்துட்டு மட்டும் தான் இருக்கா.
அதனால டக்குன்னு அவளை பிடிச்சி ஹக் பண்ணி, ஜூசியா தனியாக வாங்மோவர் நடத்துறது அவ்வளோ ஒன்றும் சுலபம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். நீ ரொம்ப நல்ல வேலையை பார்த்துட்ருக்க. நீ மட்டும் இல்லைன்னா இதை எப்போவே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியது, காணாமல் போயிருக்கும். நீ இந்த கம்பெனியை நடத்தணும்னு ஆசைப்பட்டனா கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். தாராளமாக நீ பண்ணலாங்க. இவளுக்கு அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. இதுவே நீ குவிட் பண்ணுறேன்னு சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக குவிட் பண்ணலாங்க. அவ்வளோதான், இவங்க பிரேக் ஆகிட்டா ரொம்ப ரொம்ப அழுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. இவனும் இங்கே முடிஞ்ச வரைக்கும் சமாதானப்படுத்துறானா. ஸோ அவளும் நல்லா அழுது முடிச்சுட்டு, என்னை கம்ஃபர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, கண்டிப்பாக நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், அண்ட் சாரி உங்களோட கிளாத்தை பாருங்கள் ஈரம் பண்ணிட்டேங்கும்போது என்னை டச் பண்ணுறதுக்கு நீ ட்ரை பண்ணுறியா அப்படிங்கிறான். அப்படி டச் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்கியூஸ் எல்லாம் தேட மாட்டேன், டேரெக்டாகவே டச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது அவனோட பட்டனை பார்க்கும்போது யூனிக்காக இருக்கே அப்படி சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம்மா, இது கஸ்டமைஸ் பண்ணது, ட்ரெடிஷ்னலாக மேக் பண்ணதுங்கும்போது தங்ஷி கூட இதே மாதிரி ஒரு டாகு கிளாஸில் பண்ணாங்கன்னு சொல்லி வச்சுருந்தான். அவங்களே ட்ரெடிஷ்னலாக மேக் பண்ணுற ஒவ்வொரு பொருளும் அழகாக இருக்கும்லன்னு சொல்லிட்டு நாம ஏன் இவங்க கிட்ட ட்ரை பண்ணக்கூடாது? அடேங்கப்பா, எனக்கு புது ஐடியா கிடச்சிருச்சு, இனி இதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்கா. இப்போது நம்ம நியானுக்கு ஒரு டவுட்டு. நம்ம ஹீரோயின் கம்பெனியோட டிசைனை இன்னொரு கம்பெனி பிட் அடிச்சு போட்டாங்கல்ல, அவங்க ஒரு மாசத்துல புது டிசைன் ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, வேற ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நேரா அவருக்கு தான் கால் பண்றான். என்ன லூயிஸ், கொலாபரேஷன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு போலியன்னு கேட்க, புது டிசைன் பார்த்தா நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் நீங்க வாங்மோ குரூப்போட டிசைனை பிட் அடிச்சிட்டீங்களாமேன்னு கேட்க, அப்போ கொலாப் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா எதுக்காக இப்போ கால் பண்ணன்னு அவர் கேட்குறாரு. நீங்க எதுக்காக அவங்க கிட்ட இருந்து திருடுறீங்க? ஹுவா கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லைங்க. நீ கொலாபரேஷனுக்கு கூப்பிடலன்னா தேவையில்லாமல் பேசுவேன், நான் கட் பண்ணுறங்கும் போது நீங்கள் யாங்ஷங்கில் ஷேர் ஹோல்டராக இருக்கீங்கல்ல, அங்கே மற்றவங்கெல்லாம் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களோட ஓன் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு இல்லையாங்க? உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். நான் சொல்கிறபடி பண்ணா போதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து டிசைனை திருடி கொடுத்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க கையும் களவுமா. இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, டிசைன் டிபார்ட்மெண்ட்னு போய் சொல்லி ஃபேக்கான எம்ப்ளாயை உள்ளே வந்து தான் அது எல்லாம் திருடியிருக்காங்க. கவலைப்படாத, லூவோ கிட்ட பேசியிருக்கேன், அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்காருங்க. எனக்கு உனக்கு லூவோவையும் தெரியுமா? யாரா நீ அப்படின்னு கேட்குறா. நீயே கெஸ் பண்ணு பார்ப்போம், நானும் உனக்கு நிறைய ஹிண்ட்லாம் கொடுத்துட்டேன், நீ தான் கண்டே பிடிக்க மாட்டேன்னு சொல்ல. முக்கால்வாசி நேரம் சும்மாவே தான் இருக்கேன், ரொம்ப டீசெண்டாக வேற ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஸோ நீ ரிச்சாக இருக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நிறுத்தவ, சரி இப்போவாவது கண்டுபிடிப்பான்னு பார்த்தா உன் அக்கா கிட்ட இருந்து காசை வாங்கி இப்படி பண்ணிட்டு இருக்கியா, இதெல்லாம் ரொம்ப தப்பு, எங்கேயாவது வேலைக்கு போயாச்சும் பொல்லடான்ட்டா. இப்படிதான் இந்த பொண்ணை இவங்க பிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் ஒழுங்கா நீ பண்ண தப்ப ஒத்துக்கோங்க, அதான் ஃபுட்டேஜ் எல்லாம் நானே அழிச்சிட்டுனாச்சு, எதை வச்சு நீ என் மேலே கேஸ் போட போற, என்ன பண்ணாலும் ஒன்றும் செல்லுபடி ஆகாதுன்னு திமிரா பேச, கரெக்டாக ஜின்னு டெலிட் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாம் ரீஸ்டோர் பண்ணிட்டேன்னு சொல்லி அதை கொண்டு வந்து காட்ட அவ்வளோதான் பம்ப ஆரம்பிச்சிட்டா. சாரி எல்லாம் கேட்குறா. நம்ம ஹீரோயின் விட்டுருவாளா? தப்பு பண்ணா தண்டனை கிடைச்சே ஆகணும், நீ உன்னோட லாயரெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பவே சொல்லிட்டா. ஜின் கரெக்டான நேரத்தில் வந்து ஃபுட்டேஜை காமிச்சு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்யூங்க. என்ன ஹுவா, நீ நம்புறது நான் ஒருத்த மட்டும்தான் சொல்லும்போது என்னால் எப்படி ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியுங்க? அடி பாவி, என்கிட்டையும் இதை தாண்டி சொன்னனுங்கிற மாதிரியே பார்க்குறான். அப்போது செக்ரட்டரியும், இப்போ நம்ம புது பிளானுக்கு என்ன பண்ணுறது, இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே டிசைன் ரிலீஸ் பண்ணி ஆகணும் இல்லைங்க. கவலைப்படாத, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்ட்டா. இப்போ நேராக வீட்டுக்கு வந்ததும், சே, ஒரு லீடர்ஷிப்க்கு ஏற்ற எல்லா டேலண்ட்டுமே என்கிட்ட இருக்குன்னு சீன் போட, நானும் ஜின்னும் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணதே, நீ ஒரு மண்ணுமே பண்ணலையேங்க. நான் ஒன்றும் பண்ணலையா? ஜின்னுக்கிட்ட கரெக்டாக ஃபுட்டேஜை கேட்டால் அவன் ரெடி பண்ணி தருவான்னு அவன்கிட்ட கேட்குறதுக்கே ஒரு அறிவு வேணும். அது மட்டும் இல்லாமல் நான் லைக்கபிளாக இருக்குங்காட்டி தான் நீங்கள் 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நீ இல்லைனா கூட நாங்களே இதை மேனேஜ் பண்ணியிருப்போன்னு வேற வாயை விட்டுறேன். அட்டி போவி, எப்படி பேசுகிற பாருன்னு சொல்லிட்டு பார்க்குறான். எனிவே உன்னோட ஹெல்ப்புக்கு தேங்க்யூங்கும் போது முதல்ல என்கிட்ட தானே வந்து ஹெல்ப் கேட்ட, அப்போது என் ஹெல்ப்பெல்லாம் பத்தாதுன்னு ஜின்னு கூப்பிட்டுருக்கலன்னு கேட்கவும், ஏன் உனக்கு பொறாமையாக இருக்குன்னு கேட்குறா. முதல்ல என்கிட்ட வந்து உன்னை மட்டும்தான் நம்புறேன், நீ தான் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்ட பாவத்துக்கு நானும் சரின்னு சின்சியராக உனக்கு ஹெல்ப் பண்ணா, அப்புறம் தான் தெரியுது அந்த ஜின் கிட்டையும் நான் உன்னை மட்டும்தான் நம்புறேன்னு ஹெல்ப் கேட்டு வச்சிருக்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசம், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேங்க. சாரி, இதுக்காகலாம் கோவப்படாத. எங்க இப்போ அழகா சிரிப்பியாமான்னு சொல்லிட்டு ஒரு லேசை கொடுத்தவன் இவன் கோவப்பட்டா நான் ஏன் கவலைப்படுறேன், எனக்கே ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி இவன் திங்கிங்கை போட்டு அவனுக்கு கொடுக்காம இவன் வாய்க்குள்ள போட்டுருக்க. ஏதோ இந்த டைம் பண்ணது பண்ணிட்டேன், விடுறேன்,
ஆனால் நெக்ஸ்ட் டைம் இது போல் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் வாயில் வச்ச சிப்ஸை இவன் கடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டானா. இவளுக்கு இங்கே ஒரே வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்போதான் தெரியுது நியானோட அக்கா தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தது. இது மாதிரி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அந்த புள்ள ஃபோன் பண்ணி சொல்ல, நான் பார்த்துக்கிறேன்ட்டு வா இந்த டைம் வேணால் தப்பிக்கலாம், அடுத்த டைம் என்கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு பேசிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ண ட்ரெடிஷ்னலாக ஜுவல்லரியெல்லாம் மேக் பண்ணுவாங்கள்ல, அப்படிப்பட்ட ஒரு ஜாங்குங்கிற தாத்தா கிட்ட தான் வந்திருக்காங்க. அவர் சுத்தமாக ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இது மாதிரி எத்தனையோ பிஸ்னஸ் மேன்லாம் வந்து பார்த்துருக்காங்க. எல்லாரும் என் வேலையை மட்டும் வாங்கிட்டு எனக்கான ரெஸ்பெக்டை எந்த இடத்துலையுமே தரல. ஸோ யாரும் என்கிட்ட வராதிங்க, அதெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்ல, இல்லை மிஸ்டர் ஜாங் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, எங்கள் கம்பெனி அப்படி கிடையாது. ட்ரெடிஷ்னல் ஒர்க்கர்ஸையும் ப்ரொமோட் பண்ணணுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்களை நம்பலனா நம்ம வேணா கான்ட்ராக்ட் முன்னாடியே போட்டு வச்சுக்கலாங்க. அவருக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரில. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, போங்க எனக்கு இதெல்லாம் விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கதவை சாத்தும் போது நம்ம ஹீரோயின் கையை வச்சிருக்காளா, அவ கை அடிபட்டுருன்னு சொல்லிட்டு நீயா அவனோட கையை வச்ச, அவன் கையில தான் அடிபட்டுருச்சு பாவம். அச்சோ நீ ஏன் குறுக்க வச்ச, ஏன் இப்படி பண்ண, பாரு இப்போ உனக்கு தான் காய அடிச்சுன்னு சொல்லிட்டு அவனை விட இவதான் பதறிட்டு இருக்கா. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாக நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.